ஹலோ. சொல்லுங்கள் சார். மெட்ரோ காலேஜ் சொல்லுங்கள் சார். சார் உங்களோட ஆட் பார்த்தோம் சார் டிவியில். அப்புறம் காலையில் கூட உங்கள் காலேஜ் வந்து 2 பேர் வேலு. ஆமாம் சார். சொல்லுங்கள் சார். உங்கள் நம்பர் அவங்க தான் கொடுத்துருந்தாங்க சார். நான் வந்து 10th ஃபெயிலுங்க. 10th ஃபெயிலுங்களா? ஆமாம் ஆமாம். சரி சரிங்க சார். பற்றி சொன்னாங்க. எனக்கு வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணுங்கிற ஆர்வம் இருக்குங்க சார். 10th பாஸ் +2 ஃபெயிலாக இருந்தாலும் அதை இதை எடுத்துக்கலாம் சார். 10th ஃபெயிலுங்கிறது கஷ்டம் சார். ஓ 10th பாஸ் 10th பாஸு 12th ஃபெயில் இல்லைங்களா? ஆமாம் சார். ஓகே சார். இப்போ சப்ளிமெண்ட்ரி எழுதுனா சப்ளிமெண்ட் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே சார், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுங்க. அது எப்போ காலேஜ் ஓப்பன் பண்ணுவீங்க சார்? ஜூனில் இருந்து தான் சார். ஜூன்லேருந்து ஓப்பன் பண்ணுவீங்க? ஆமாம் சார். இது கோர்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். எனக்கு அவங்க எதுவும் சொன்னாங்க, பட் ஆனால் எனக்கு கிளியராக தெரில. அதான் உங்கள்கிட்டயே ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படிங்கிறது. சரி சரிங்க சார். அதான் சார், இது ஃபிசியோதெரப்பி 1 இயர் கோர்ஸுங்க சார். சரிங்க சார். நீங்கள் முடிச்ச பின்னாடி நாங்கள் வேலை வாங்கி கொடுத்துருவோம். சரி சார். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதை நீங்களாக பார்க்குறதுனால பண்ணிக்கலாம். அது ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்கள் கிளினிக் வைக்கிறீங்க, நல்ல ட்ரைனிங் எடுத்து நல்லா கிளினிக் வைக்கிறீங்கன்னா வச்சுக்கலாம். ஓ ஃபிசியோதெரப்பி கிளினிக் வச்சுக்கலாம் இல்லைங்க? வச்சுக்கலாங்க. சரிங்க சார். இப்போ நீங்களே பிளேஸ்மெண்ட் எல்லாம் நீங்களே பண்ணி தரீங்களா? பண்ணி கொடுத்துருவோங்க. சரிங்க சார். இப்போ இதில் ஒரு வருஷம் கோர்ஸ் வந்து 1 வருஷம் இல்லைங்களா சார்? ஆமாங்க சார். சரிங்க சார். அந்த 1 வருஷத்தில் எப்படிங்க சார் காலேஜ் எவ்வளோ நாள் வரணும் சார்? இல்லை 1 இயருமே காலேஜ் இருக்குங்க. பட் ஆனால் 3 months வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். சரிங்க சார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் அனுப்பிச்சிருவோம். ட்ரைனிங்கில் வந்து நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கிறோம். நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பக்கத்தில் இருக்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சொல்லிடுவோம். சரிங்க சார். இந்த எக்ஸாம்லாம் எப்படி? எக்ஸாம் ஜூனில் வருங்க சார். ஓ செமஸ்டர் கிடையாது? ஆமாம் சார். ஒரே தான் ஒரு டைம் மட்டும்தான்? ஆமாம் சார். சரிங்க சார். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டு இதெல்லாம் எப்போலேருந்து பார்க்குறதுங்க சார்? சரி சார். இல்லை இப்போ இந்த படித்து முடிச்சதுக்கப்புறம் எப்போலேருந்து பேஷண்ட் பார்க்க ஆரம்பிக்கலாம்? அதான் நாங்கள் ஆஃப்டர் 3 monthsலேருந்து உங்களுக்கு அனுப்ப ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் நீங்கள் அங்கே போய் நீங்கள் உங்களோட டேலண்ட்டை காமிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் உடனே பண்ண கொடுத்துருவாங்க. இல்லை கொஞ்சம் நீங்கள் அப்சர்வ் பண்ணுறதுக்காண்டி கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. சரிங்க சார். அது உங்களோட கையில் தான் சார் இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட், உங்களோட இதுதான். இந்த 1 வருஷம் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இல்லைங்களா சார்? பண்ணிக்கலாங்க. ஓகே சார். இது எக்ஸாம் வந்து இயர்லி கடைசியாக ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும்தான் இல்லைங்களா? ஆமாங்க சார். கடைசியாக எக்ஸாம். அதுக்கு இடையில வந்து ஒரு 2 எக்ஸாம் வரும். சும்மா அது ஆர்டினரி. சரி சார். இதில் ப்ராக்டிக்கல் இருக்கா சார்? ஆமாம் சார், இருக்குங்க சார். ப்ராக்டிக்கல் மார்க் இருக்குது. சரிங்க. என்ன யூனிவர்சிட்டி சார் இது? இது பிஎஸ்எஸ்ன்னு சொல்லி பாரத் சேவாக் சமாஜ்னு சொல்லிங்க சார். சரிங்க சார். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு போர்டு, ஹெல்த் ஆஃப் மினிஸ்ட்ரியில் வந்து அதில் கீழே வரக்கூடியது. ஓகே சார். எத்தனை சப்ஜெக்ட் வரும் சார் இது? அது சொல்கிறேன் சார். நான் அது வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன் சார். கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறீங்களா சார்? ஆமாங்க. ஃபீஸ் சொல்லுங்கள் சார். அதான் 15,000 rupees per year சார். ப்ளஸ் எக்ஸாம் ஃபீஸ் வருங்க சார். சரிங்க சார். இதில் கட்டுற மாதிரி இல்லை 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் அந்த மாதிரி ஏதாவது கட்டிக்கலாமா சார்? அது பண்ணிக்கலாம் சார். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பண்ணிக்கலாம். பிரச்சனை இல்லைங்க சார். நான் இப்போ சப்ளிமெண்ட்ரி கிளியர் பண்ணிட்டு 10th முடிச்சுட்டு வந்தால் ஃபிசியோதெரப்பி டெக்னீஷியன் கோர்ஸ் பண்ணலாம் இல்லைங்களா? அப்படி அதாவது நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு எது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஏன்னா கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து போயிட்டு இருக்கு இல்லைங்களா? நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு நீங்கள் அதே சைட்டில் பண்ணுறோன்னா பண்ணிக்கலாங்க. சரிங்க சார். கிளாஸஸ்லாம் டாக்டர்ஸ் இந்த மாதிரி எடுப்பாங்களா சார்? ஆமாங்க. சரிங்க சார். அப்போது இனிஷியலாக நம்ம இப்போ அட்மிஷன் போட்டு கூட அதுக்கப்புறம் நான் எக்ஸாம் எழுதிக்கலாம் இல்லை? எக்ஸாம் எழுதிக்கலாங்க. சரிங்க. 10th இப்போ படிச்சுட்டே கிளாஸ் அட்டன் பண்ண முடியுமா சார்? ரிசல்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார். சரிங்க சார். நான் ஒரு நாள் நேரில் வந்துட்டு உங்களுக்கு நான் பேரண்ட்டை கூப்பிட்டு வந்து நான் பேசுகிறேன். ஓகே சார். உங்கள் நேமுங்க? என்னோட பேர் செந்தில் சார். செந்தில்ங்களா? ஓகேங்க. ஓகே சார். தேங்க்யூ சார்.